தனக்கு 2 முறை அறிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் விட்டு கொடுத்தேன். எப்போ 2 முறை வந்தது? அம்மாவே பதவி பிடிச்சிட்டாங்களே. அம்மாவே 2015 நினைக்கிறேன். அவர் 14லயே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சுட்டாங்களே. நாங்கள் 21 வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தார் இருக்கும்போது தானே நீ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அம்மா இருந்தால் அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே. இறப்புக்கு பிறகு சார் கூவத்தூர்ல அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. எங்கே வாய்ப்பு கிடைச்சிருந்தா? இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும். எந்த எம்எல்ஏ இவர் தேர்ந்தெடுத்தாங்க? இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுங்க. எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்திகள். இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு காலம் பிறந்திருக்குது, சுதந்திரம் பெற்றிருக்குது. அதனால தான் அங்கே இருக்கிற நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் இன்னைக்கு இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படின்னு பாருங்க. சார், உங்களை தற்காலிக பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க. நீங்க எடுத்த நடவடிக்கை ஏற்கனவே இதுல 6 பேர் 7 பேர் இதுல கோர்ட்ல இருக்கிறாங்க. அதனால இது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், இது சட்ட ரீதியான சந்திப்பை அப்படிங்கிறார். ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியாதா? நீங்க கேள்வி கேட்குறீங்களே. ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது? அது வேண்டாங்க. நீங்கள் வேணும்னு போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம். ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்று தெரியுமா தெரியாது? தெரியாதுன்னா விளக்கம் சொல்கிறேன். புரியுதா? இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்க பெற்றோம். அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், அதுக்காக சொல்கிறாரு. அந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டாம். உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் வழக்கு நடந்திருக்குது. உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி, தேர்தல் ஆணையம் எப்படி, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும். ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டு, 2024 தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது. தீர்மானத்துக்கு கையெழுத்திட்டாங்க. அதே போன்று கட்சி அலுவலகத்தில் போய் தரகரவா தாக்குதல் நடத்தினாங்க. இப்படிப்பட்டவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கணுங்கிற செங்கோட்டையனோட முடிவு எதை நோக்கி சார் இருக்கு? குறிப்பா கட்சியை வழிபடுத்தணும் இருக்கா? அதான் சார் வளர்ச்சி பிடிக்கலையா? பிடிஎம் சார் எல்லாம் திமுக கூட சரண் அடைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முந்தைய கிட்டத்தட்ட 20 நிமிடம் தலைமை கழகத்தில் திரு ஸ்டாலினோட சந்திச்சு திரு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஆமாம், நிரூபி. எப்படி ஏடிஎம்னு நிரூபி? நான் சட்டமன்றத்தில் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். அவர் எங்கேயாவது திமுக பற்றி குறை சொல்லி பேசியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்றத்தில் நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தெளிவாக நாங்கள் பேசணும். அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும், ஊடகத்திலையும் பேசணும், பத்திரிகையிலையும் பேசணும். அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறா? நான் சொன்ன ஏற்கனவே இந்த படம் பாருங்க. அந்த படத்தில் அம்மா படம் இல்லைங்கிறாரு, பெரிய வாதங்கப்பட்டிருக்காரு. யாரோட போய் சேர்ந்து பண்ணுறாரு? இதாங்க பிடிஎம்ங்கிறது. இதுக்கு மேலே என்ன விளக்கம் வேணும்? அம்மா படம் இருக்குதா? தலைவர் படம் இருக்குதா? அப்போ யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறான் என்று ஊடக நண்பர்களும் பத்திரிகையும் தெளிவாக தெரியும். சார், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டத்திட்ட விதி இப்படி தான் எல்லாம் நடக்குது. அது இவருக்கு தெரியாதா? இவர் எத்தனை பேருக்கு நீக்கிறதுக்கு எழுதி கொடுத்து நீக்கணும் சார். அதெல்லாம் வேண்டாம். இல்லை, அது மட்டும் இல்லை. இன்னொன்று, இப்போ நான் டிவியில் அவர் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தேன். கெடு விதிக்கலன்னு சொன்னார். செல்போனை கூட காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலை இருக்கின்றவர்கள ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி. இது யார் போய் பேசுறா, யார் உண்மை பேசுறான்னு ஊடக நண்பர்களும் பத்திரிகையும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செயல்பாடும் கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக சரியில்லாமல் ஒரு சூழ்நிலை தான் பார்த்துக்கிட்டோம். அதெல்லாம் நாங்கள் அனுசரிச்சுட்டு தான் அந்த மோத்துவோம். இறுதியாக இன்றைக்கு கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். நேற்றைய தினம் திரு கே செங்கோட்டையன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.